ஹாய் ஹலோ வெல்கம் டு டைனி நாட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான சம்மர் ஃப்ராக் பார்க்க போகிறோம். இது ஒரு 1 இயர் பேபிக்கு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இதுக்கு பாருங்கள், மேலே பாடி கட்டுற கயிறு, அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்கர்ட் மாதிரி இதை அட்டாச் பண்ணி ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான ஃபேப்ரிக்கோட அளவு 1/2 மீட்டர். 1/2 மீட்டரை நீங்கள் 4 இப்படி மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த உயரம் தான் வந்து அந்த ஸ்கர்ட்டோட உயரம், அதாவது பாடி கூட அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்கர்ட்டோட உயரம். ஸோ இந்த உயரம் வந்து நீங்கள் பேபியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் 13 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க அகலம் வந்து போதுமானது. நீங்கள் ஒரு பெரிய பேபிக்கு தைக்கிறீங்க, இல்லை பெரிய கிட்டுக்கு தைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு 2 பீஸ் இருக்குது. ஃபோல்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு 4 தெரியுது. கீழே அந்த மார்க்கிங் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா உங்களோட ஹெம்மை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, மடித்து தைக்கிறதுக்கு. அடுத்தது நம்ம பாடி எடுத்துக்கிறோம். பாடிக்கு வந்து சுற்றளவு 21 இன்ச்சு. ஸோ அதனால் 2 பீஸ் இருக்கிறதுனால நான் 10 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 2 பீஸ் வெட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 2 பீஸ் இருக்குது அதில். ஸோ இதை வந்து ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணிவிட்டு திரும்ப அதர்வைஸ் இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். அடுத்தது நம்ம இதில் நெக்லைன் மார்க் பண்ண போகிறோம். ஒரு வி நெக்லைன் தான் இப்போ இதில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த வி நெக்லைனுக்கு வந்து நெக்கோட விட்த்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்ச்சு, இறக்கம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு. ஸோ இதை அப்படியே நீங்கள் ஷேப் பண்ணிடலாம். அடுத்தது இது வந்து சைடில் போகக்கூடிய ஆர்ம் ஹோல். இதில் ஷோல்டர் இல்லை, கட்டுற கயிறுங்கிறதுனால. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு 3 இன்ச் கீழே வச்சு நீங்கள் அதை ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீசஸ் இருக்குது. அடுத்தது இதுக்கு ரோப் ரெடி பண்ண போகிறோம். அந்த ரோப் தான் நான் இந்த ஒயிட் ஃபேப்ரிக்கில் எடுக்க போகிறேன். இது வந்து நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சு அகலம் வெட்டிக்கோங்க. நீளம் எவ்வளோ வேணாலும். கிராஸ் பீஸாக வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு ரோப் அழகாக வரும். ஸோ கிராஸ் பீஸ் வெட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ உயரம் வேணுமோ கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதுலேயும் நீங்கள் ராங் சைட்ஸ் வச்சு திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம 4 ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது 4மே கட்டுறதுக்காக. இப்போ பாருங்கள், ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் மேலே ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் வைக்கணும். வச்சுட்டு அந்த ட்ரையாங்கிள் வர போர்ஷனில் நீங்கள் வந்து இந்த கயிறை வந்து இப்படி இன்வெர்டட் போர்ஷனில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லிட்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்லிட்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லிட்டு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருப்பினதுக்கப்புறமேட்டு இந்த சீம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச் விட்டுருக்கோம் இல்லையா, அது ஃப்ளாட்டாக லே ஆகணும். அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம ஸ்லிட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரோப் ஜாயின் ஆயாச்சு பார்டர்ஸ் கூட. ஸோ 2மே ரெடி பண்ணிட்டோம். ஒன்று ஃப்ரண்ட்டு, இன்னொன்று பேக்குக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கர்ட் பீஸ் இது கூட ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஸ்கர்ட் பீஸில் வந்து நீங்கள் 5ஆம் நம்பர் தையல் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சுருக்கம் பிடிச்சிக்கணும். சுருக்கம் பிடிச்சிட்டு இதை வந்து பார்டர்ஸ் கூட அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ 2 பாவாடை இருக்கும், 2ஆக நம்ம கட் பண்ணியிருக்கோம். அது 2 பார்டர்ஸ் கூடயும் அட்டாச் பண்ணிவிட்டு திரும்ப சைட் சீம்ஸ் ஜாயின் பண்ணணும். அது வீடியோவில் காமிக்கலை. ஸோ நீங்கள் அது பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய அப்ளிகேஸ் எல்லாம் கடையில் விற்குது, ஆன்லைனில் கூட கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேட்ச் வாங்கி வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு கான்ட்ராஸ்ட்டாக எல்லோ கலர் ஃப்ளார் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா குட்டீஸோட ஃப்ராக்குக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.